ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுமா? ஆம்லா ஜூஸ், ஆம்லா நெல்லிக்காய். எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின் கேரு, ஹேர் கேரு இதுக்கெலாம் வந்து என்ன தான் லோஷன், அப்புறம் டேப்லெட்ஸு, க்ரீமு எது வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் விட 3 times பெட்டர் வந்து நம்ம இன்டேக் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஹோம் ரெமடியாக இயற்கையாக கிடைக்கிறத இன்டேக் எடுத்துக்கிறது தான் நமக்கு வந்து நல்ல கெயின் கிடைக்கும். ஜூஸை வந்து குடித்து முடிச்சிட்டேன். இந்த ஜூஸ் வந்து நான் ஏன் குடிக்கிறேன் அப்படின்னா, என்னோடய 3 பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது 30 பிரச்சனை இருக்குது. 30 அந்த பிரச்சனைக்கெல்லாம் சேர்த்து யூடியூப்பு அது இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி, அப்புறம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு கண்டுபிடிச்ச அந்த ஒரு ரெமிடி தான் அந்த நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ அது எதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ், அது ஒன்று. ஒர்க் அவுட் அதிகமாக பண்ண மாட்டேன், நல்லா வெளியில் போய் நிறைய சாப்பிடுவேன். அதனால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒர்க் அவுட்டும் நமக்கு உடம்பு உழையாது. அதனால் வந்து அது வெயிட் லாஸ் ஒன்றுக்காக அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் கேரில் வந்து ரொம்ப இந்த இடம்லாம் வெள்ளையாக இப்படி சும்மா சீவாமையே அப்படியே இந்த வெளியிலலாம் வந்து வெள்ளை முடி நிறைய தெரிய ஆரம்பிச்சிட்டு, இதை இளநரைன்லாம் சொல்ல முடியாது, ஏஜ் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒயிட் ஹேர்லாம் வந்து அதுக்காக மருதாணி போட்டு பார்த்தேன். மருதாணி போட்டால் அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வர ஆரம்பிச்சிட்டு, அந்த வெயிலெலாம் போகிறப்ப அப்படியே தெரியும், நல்லாவே தெரியும். அப்புறம் அதுவும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் அந்த மெடிக்கலில் அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அது ஒன்றும் செட் ஆகலை. ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் என்னை ரொம்ப கை கொடுத்து காப்பாற்றிடுச்சு. என்னென்னு பார்த்தா ஒரு ஒன் மந்த்தாக தான் அது நான் மார்னிங் வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு இருக்கேன். அது எடுத்துக்கிட்டதுலேருந்து என்னோடய ஒயிட் ஹேர் எல்லாமே வெளியில் நல்லா மறைஞ்சிட்டு, உள்ளார கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் 1-2 லாங்காக தெரியும். பட் ஆனால் அந்த வெளியில் சீவிரப்பையும் இங்கே வெளியில் தெரிகிறதுலாம் வந்து இப்போ நல்லா மறைஞ்சிடுச்சு. ஸோ வந்து ஹேர் கேர். அடுத்தது வந்து ஸ்கின்னுக்காக கொஞ்சம் ரொம்ப அப்படியே பிம்பிளை வந்து சின்ன காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து கிள்ளி விட்டுருவோம், அப்படியே கருப்பாக இருக்கும் இந்த இடம்லாம். ஸோ அதெல்லாம் மறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டுபிடிச்ச ஒரே மருந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க, அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நம்ம வந்து எப்போதுமே இந்த ஹேர் கேரு, ஸ்கின் கேரு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து க்ரீமு, லோஷனு, அந்த மாதிரி கலரிங் பண்ணுறது, இந்த மாதிரி டெம்பரரியான ரெமெடிஸ்லாம் எடுக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு கை மேலே ஆகச்சிறந்த பலன் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறேன், என்னோடய ரிசல்ட் இது, நல்லபடியாக இருக்கேன், ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அதனால் வந்து அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நான் காலையில் மார்னிங் காஃபிக்கு முன்னாடி வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். உண்மையிலே செம்ம ரிசல்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறேன், நல்லாவும் இருக்குது. பசி எடுக்குது எனக்கு டைமுக்கு கரெக்டாக, நல்லா காஃபி குடிச்சிட்டோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ஆனால் ஸோ அதனால் இதை தான் கண்டினியூ பண்ண போகிறேன். வெயிட் லாஸ்க்கு எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நல்லாவே நிறையாலாம் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இல்லை, அந்த 1 kg குறையிறதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணல, வெளியில் போய் நல்லா சாப்பிட்றேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதத்துக்கு 1 கிலோன்னு வச்சா கூட ஒரு 4-5 மாதத்தில் குறைச்சிட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயத்தில் இதை எதுக்காக நான் முக்கியமாக எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, கோழி வேற கொப்பரை எதுக்காக வந்து எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து லைட்டாக ஸ்கின் அலர்ஜி வர்ற மாதிரி இருந்தது. ஸோ வந்து அதுக்கு டேப்லெட்ஸ் இதெல்லாம் போட்டு பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. ஸோ ஓகே பார்ப்போம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை அப்படியே வேறு வரையிலும் போய் நோண்டி பார்த்தா ரத்தத்தில் ஏற்படுற மாற்றம்னால தான் இது வந்து இப்படி அலர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சிக்கன், இந்த மாதிரி இந்த சில ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேயே போய் அதுக்கே ரெமெடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக, முக்கியமாக நெல்லிக்காயோட பயன்னு போட்டாலே அதோட முதல் பாயிண்ட்டே அதுதான் வரும், ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக அதுக்காக தான். அப்புறம் அடுத்தடுத்து தான் இந்த ஹேர் கேரு, அப்புறம் வந்து இந்த ஸ்கின் கேருக்காக இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 1 மந்த்தாக எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஆம்லா. இந்த ஜூஸ் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து இணைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது, நீங்கள் இப்போ சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்து பயன்பெறுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெஷ் ஆம்லாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது. நான் வந்து ஃப்ரிட்ஜில் 1 வீக் தேவையானதை வாங்கி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ அதை எடுத்துகிட்டு கட் இன்டூ ஸ்மால் பீசஸ்.
எகைன் திரும்ப அதை இன்னும் குட்டி குட்டியாக நறுக்கி என்னோடய ஜார் பிளேடுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி எடுத்துக்கிறேன். இவ்வளோ பெருசு தேவையில்லை, அதுலேயும் சின்ன பீஸ் தான், அவ்வளோது போட்டால் காரமாக இருக்கும். இது ஓகேவாக இருக்கும் ஒரு நெல்லிக்காய்க்கு. இந்த ஒரு நெல்லிக்காய் 2 பேருக்கு சேர்த்து தான் ஜூஸ் போட போகிறேன். எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அப்போ தான் நல்லா அரைப்படும். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அப்படியே கொடுத்தா கொஞ்சம் புளிக்கும், சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் நல்ல நாட்டு தேனை ஒரு ஸ்பூன் கலந்து கொடுத்தா அந்த புளிப்பு ரொம்ப தெரியாது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை நல்லா அதை ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா வடிகட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா அழுத்தி விட்டால் அதோட சாறு நல்லா எல்லாமே இறங்கும். சுத்தமாக அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஜூஸில் வந்து நம்ம எவ்வளோ அந்த ஒரு நெல்லிக்காயில் வந்து 2 கிளாஸ் நான் போட்டிருக்கேன். அதுவே ஓரளவுக்கு புளிப்பாக தான் இருந்துச்சு. 2 பேருக்கு ஏற்ற அளவு தண்ணி கலந்து கொஞ்சம் சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி தான் நான் டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சைனிங் அவுட் ஃப்ரம் வைஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும்.